ஓகே, நம்ம பிக் பாஸோட முதல் ப்ரோமோ போட்டாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு ப்ரோமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்மளோட மம்மி அவர்களின் ஆட்டம் ஆரம்பித்து விட்டது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் பார்க்க முடியுது. ஸோ எவன் மட்டும் திருந்தணும்னு நினைச்சானா அதுக்கு நான் வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்டா, நான் வச்சு செய்வேன் பார் அப்படின்னு சொல்லி என்னோட ஆட்டம் தான் இனிமே நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த தான் விச்சு அவர்கள் வந்து கையில எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க செஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்கு 6 மெம்பர்ஸா அனுப்பணும், அதுவும் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அனுப்புங்கன்ற மாதிரி நம்மளோட பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிக்சன், தினேஷ், விஜய், மாயா, பூர்ணிமா, அர்ச்சனா. ஸோ இவங்க 6 பேரும் தான் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அதுல வந்து நம்மளோட விச்சு அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாயாவும் பூர்ணிமாவும் ஒன்னாவே இருக்கக்கூடாது. ஸோ அவங்க 2 பேரையும் தனித்தனியா போட்டதா கேம் ஆடுவாங்க, இல்லைன்னா சேர்ந்து ஆடுவாங்கன்னு மாயா அவளுக்கு சிரிச்சுட்டு இருக்கவங்க டென்ஷன் ஏறிடுது. ஸோ வந்து என்ன சொல்றாங்கன்னா, சும்மா மாயா பூர்ணிமா ஒன்னாடுறாங்க, மாயா பூர்ணிமா அதை பண்றாங்க, மாயா பூர்ணிமா இதை பண்ணாங்க, இதனால உங்க கேம் கேட்டு போதான்னு. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா நீங்க 2 பேரும் தான் ஒன்னாவே இருந்துருப்பீங்க, எங்களெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டீங்க, எங்களை பார்க்கவும் மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இல்ல. எனக்கு புரியல விச்சு அவர்கள் என்ன ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து அவங்களோட கேம ஆடணும்ன்றது ஓகே, அவங்க மதிக்கணும் அப்படின்றது என்ன மாதிரியான காரணம்? அப்போ மாயாவே பூர்ணிமாவே பிரிச்சு வச்சு மாயா கூட விசித்ரா அவங்களோட கேம ஆடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை தான் இந்த இடத்துல என்னால பார்க்க முடியுது அப்படின்னே சொல்ல. அவங்களோட இன்டைரக்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த இடத்துல வெளிப்பட்டிருக்கு. சோ ப்ரொவோக்கிங் இந்த இடத்துல நடக்குது. சோ இந்த தடவை மாயா நான் எதுவுமே செய்ய மாட்டேன், இப்படியே அமைதியா இருக்க போறேன், பிக் பாஸ் வந்து என்ன அனுப்ப போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பேசி முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. பட் விச்சு அவர்கள் இப்ப பேசினதை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா தெரியுது மக்களே, கண்டிப்பா விச்சு அவர்களோட ஆட்டம் தான் இந்த வாரம் வந்து இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயங்கள். சோ அதோட வெளிப்பாடுதான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லாம அந்த மாயா பூர்ணிமா கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது. சோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாமே. விச்சுவோட இந்த ஆட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டா பதிவு பண்ணிடுங்க.